அஸ்ஸலாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாஃப் கேஜி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வித் மெஷர்மெண்ட்டோட கல்யாணத்தில் சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டோட எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். டிலே பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ மட்டன் எடுத்தாலும் சரி, சிக்கன் எடுத்தாலும் சரி, இப்படி தான் செஞ்சு பார்ப்பீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரம் சூடானதுமே அரை கப் அளவுக்கு நார்மல் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. இது கூட பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம். நெய்யுமே நல்லா உருகி வந்ததுமே 6 கிராம்பு, 5 ஏலக்காய், கொஞ்சம் போல் பட்டை, எண்ணெய் நல்லா சூடானதுமே சேர்த்துருங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே பார்த்திங்கன்னா 4 வெங்காயம், பிரியாணி வெங்காயம்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அதில் ஒரு 4 வெங்காயத்தை நல்லா மெலிசாக சீச்சி சேர்த்துக்குங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெங்காயத்தை எந்த அளவுக்கு மெலிசாக சாப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி சூப்பராக வரும். ஸோ இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட கலர் லைட் பிங்கிஷாக மாறும்போது கொஞ்சம் போல் உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கும் போது இன்னுமே நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ இப்போ நம்ம தட்டை மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுக்க போகிறோம். நடுவில் பிளேட்டை எடுத்து கலந்து விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போல் சேஞ்ச் ஆகணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கலர் இது போல் நல்லா சேஞ்ச் ஆனதுமே இந்த டைமில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு கை விடாமல் நல்லா வதக்கி விடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுனால நமக்கு டக்குன்னு அடிப்பிடிக்கிறதுக்காக சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கை விடாமல் நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுமே நான் அரை கப் அளவுக்கு புதினா, மல்லி, 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ புதினாவும் மல்லியும் சேர்த்தே அரை கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். புதினா கம்மியாக எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. மொத்தமாக அரை கப் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தோடு நம்ம இந்த புதினா, கொத்தமல்லிலாம் சேர்த்து வதக்கும் போது வீடே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு வாசனை வர ஸ்டார்ட் ஆகும். ஒரு 2 நிமிஷம் அளவுக்குமே நம்ம தட்டை மூடிய இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வந்ததுமே இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் பீசஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டனை சேர்த்ததுமே ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா அதை கலந்து விடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட அது நல்லா கோட் ஆகணும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கறியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். ப்ளஸ் அந்த கறியோட ரா ஸ்மெல்லுமே நமக்கு இருக்காது. இப்போது அகெயின் ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை எக்காரணத்து கொண்டோ ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே நமக்கு பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ தயிரையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு கை விடாமல் நம்ம நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். ஸோ நல்லா கலந்துகிட்டே இருக்கும்போது அந்த தயிர் நல்லாவே நமக்கு மர்ஜ் ஆகிடும். இப்போது 3 மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தட்டை மூடி தக்காளியை நல்லா குழையிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்கணும்.
தக்காளி சூப்பராகவே நமக்கு நல்லா குழன்னு சொல்லிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கறி வேகணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணுங்க. கரெக்டாக 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. தண்ணி சூடாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கறி வந்து சீக்கிரமாக வேகும். நீங்கள் நார்மல் பச்சை தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கறி வந்து வேக ரொம்ப லேட் ஆகும். ஸோ தண்ணியை சேர்த்துட்டு இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை மூடி ஒரு 20 to 25 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா கறி வந்து சூப்பர் சாஃப்டாக நமக்கு அழகாக வெந்து வந்துடும். 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு கறி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வெந்திருக்கு. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நம்மளோட கிரேவி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்குன்னு. ஸோ நம்ம ஆட் பண்ண தண்ணி அப்படியே இருக்கக்கூடாது. ஸோ நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம வதக்குறதுலேயும் நம்மளோட கிரேவிலையும் நம்ம ஆட் பண்ணுற ரைஸோட குவாலிட்டியை பொறுத்து தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு கிரேவி இருக்குன்னா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நமக்கு கறி வெந்துருச்சு. இப்போ நம்ம சாதம் ரைஸ் சேர்க்கணும் இல்லையா? அதுக்காக நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருந்தேங்க. ஸோ 2.5 கப் அப்படின்னா 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி இல்லையா? அப்போ 2.5 கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கப் அளவுக்கு தண்ணி வரும். நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 5 கப்புக்கு 4 கப் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போது சேர்க்குற தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடான தண்ணியாக தான் இருக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன் நான் 1 கப்பு சேர்க்கல அப்படின்னா நமக்கு அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கு இல்லையா? அதுவே வந்து நமக்கு ரைஸை வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். நான் இன்னும் எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் சேர்த்தேன்னு வைங்களேன், எனக்கு ரைஸ் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் நான் 5க்கு 4 கப் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது ஒரு 1/4 சைஸ் அளவுக்கு லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நமக்கு தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும். எல்லா சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தகன்னு சொல்லிட்டு நல்லா தண்ணி கொதித்து வரணும். கொதித்து வரும்போது தான் ரைஸ் சேர்க்கணும். ரைஸை வந்து 1 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் எடுத்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கேட் கிளாசிக் தான் எடுத்திருந்தேன். நல்ல பிராண்ட், சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு அந்த ரைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரைஸை வந்து சேர்த்துடலாம். ரைஸை நல்லா பொறுமையாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ரைஸை சேர்த்துட்டு ரொம்ப வந்து கலந்து விடக்கூடாது. நமக்கு வந்து அரிசி வந்து உடஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம ரைஸை சேர்த்துட்டு லைட்டாக கரண்டியை வச்சு தான் நம்ம கலந்து விட போகிறோம். அதே போல் தண்ணி கொதிக்கும் போதே நீங்கள் உப்பு காரம் அது எல்லாமே செக் பண்ணிவிடுங்க ரைஸு சேர்க்குறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? அவ்வளோதான், லைட்டாக கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸுமே தண்ணியுமே வந்து ஈக்குவல் பொசிஷனில் இருக்கணும். ஈக்குவல் பொசிஷனில் இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ரைஸை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. பட் ரைஸுமே தண்ணியுமே வந்து ஈக்குவல் பொசிஷனுக்கு வரும்போது நம்ம தம் போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் என்னோடய ரைஸுமே தண்ணியுமே பாருங்கள் ஈக்குவல் பொசிஷனில் இருக்கா. இப்போ நான் தம்க்கு போட போகிறேன். தம்முக்கு வந்து பழைய யூஸ் பண்ணாத தவா யூஸ் பண்ணிக்கோங்க. தவாவை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்மளோட பிரியாணி பாட்டையும் மேலே வச்சுட்டு நல்லா வெயிட்டான பொருள் ஏதாவது வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் ஸ்டவ்வு. ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டுடலாம். சூப்பராக தம் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம் நம்மளோட பிரியாணி எப்படி இருக்குன்னு. வாவ், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்மளோட ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குச்சி குச்சியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ 1/2 kg மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முஸ்லீம் மேரேஜில் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட
பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாபாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.